வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அறைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான கேரமலைஸ்டு பிரெட் புட்டிங் ரெசிபி தாங்க. இந்த பிரெட் புட்டிங் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதை நம்ம இன்னைக்கு எக் சேர்த்தாம தான் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிரெட் புட்டிங் ரெசிபி. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜீனியை நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது தண்ணி சேர்க்கும் போது ஈஸியாக மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகும். அதுக்காக தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதிகமாக வேணால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மெல்ட் ஆகும் பாருங்கள். லைட்டாக மட்டும் இந்த கரண்டியை வச்சு இது மாதிரி ஸ்பேட்லாவோ ஏதோ ஒன்று உடன் கரண்டியோ வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விட்ருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிரும் சுகரு. இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா மெல்ட் ஆகி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு சுகரு. இன்னுமே கெட்டியாகி தான் மறுபடி கேரமலைஸ் ஆகும். பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கெட்டி ஆகாது. இதுக்கு மேலே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த கட்டி கன்சிஸ்டன்சிலேருந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி தேன் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்தோடனையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே மெல்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே விட்டுறாதீங்க, கேரமலைசேஷன் கருகிரும். இப்போ நான் ஒரு கேக் மோல்டு எடுத்து அதில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு டக்குன்னு இதை செட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த கேண்டி கன்சிஸ்டன்சி டக்குன்னு செட் ஆகிக்கும், அது மூவ் ஆகாது. இப்போ ஃபுல்லாக நான் செட் பண்ணிட்டேன். இது ஆறட்டும். நான் இன்றைக்கி 6 பிரெட் பீசஸ் எடுத்துருக்கேன். பிரெட் புட்டிங் பண்ணுறதுக்காக சைட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, சென்டர் பார்ட் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ சைட் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸ்லையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இது மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எக் சேர்த்து நம்ம புட்டிங் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக எக்குக்கு ஆல்டர்னேட்டாக நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே கலந்து விட்டுருங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கஸ்டர்ட் பவுடர் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மோல்டில் அந்த கேண்டி செட் ஆயிடுச்சு. ஐ மீன் கேரமலைஸ் பண்ணது கேண்டி மாதிரி செட் ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அந்த கடாயில் நான் இன்றைக்கி பால் சேர்த்திக்க போகிறேன். நான் 1.5 கப் பால் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது காய்ச்சாத பச்சை பால் தான். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இப்போ கடாயில் ஊற்றி தான் காய்ச்சிரும். இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் நான் பால் எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் சுகரை நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ பால் நல்லா பாயில் ஆகட்டும். இந்த சுகரோடு சேர்த்து பாயில் ஆகணும். கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் சீக்கிரம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதுங்க.
இந்த ஸ்டேஜில் பாலை சிம்மில் வச்சுட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பால் கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா மர்ஜ் ஆகணும். ஸோ இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ப்ரெட்டை பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் தூளை வந்து இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கையில் ப்ரெட் தூளை போட்டுக்கிட்டு இன்னொரு கையில் இது மேனுவல் பிளெண்டர்னு சொல்லலாம். இது விஸ்க் மாதிரியே தான் இருக்கும். விஸ்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதே விஸ்காவும் யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு கிளறுங்க. பிகாஸ் அட் அ டைமில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கட்டி மாதிரி நின்றுக்கும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறும் போது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பை லிட்டிலாக சேர்த்திக்கிறோம். ஒரு கையில் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கிளறிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்திட்டு நம்ம டக்குன்னு கிளறி விட்டுறலாம். இதை கடைசியாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு இந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். அப்படி பீட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்னிங்காக இருக்கும். அந்த பிரெட் புட்டிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பிரெட் எல்லாமே வந்து அந்த கஸ்டர்ட் மில்கோட நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதில் ஃப்ளேவருக்கு ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸோ இல்லை இந்த ஏலக்காய் தூள் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்தலை, ஜஸ்ட்டு ப்ளைனாகவே தான் செஞ்சுருக்கேன். இதை நல்லா ஒரு ஸ்பேட்டலாக வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. அந்த சைடெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா சைட்ஸ்லையும் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோல்டில் கேரமலைஸ்டு சுகர் செட் ஆயிடுச்சு. அந்த லேயருக்கு மேலேயே நம்ம பேனில் இருந்து இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புட்டிங் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம மோல்டை 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாங்க, ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மேலே சரிசமமாக சமப்படுத்திக்கலாம். அப்போ தான் ஃபுட்டிங் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நான் கேக் எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி குக்கரில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் குக்கர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். பட் இதை சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். இது ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டை இது மேலே கவுத்தி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் சில் பண்ணி சாப்பிட பிடிக்கலாட்டி அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு சில் பண்ணி சாப்பிட பிடிக்குங்கிறதுனால 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ பிளேட்டை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம மோல்டை ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். லைட்டாக நீங்கள் தூக்குனீங்கனாலே அந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா, நம்ம ஃபுட்டிங் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே யம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதை கட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அப்படியே உள்ளே இறங்குது கத்தி. என் குழந்தைகளுக்கு இந்த பிரெட் புட்டிங் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்மளோட புட்டிங் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. நம்மளோட கேரமலைஸ் பிரெட் புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. நீங்களே பாருங்கள், டெக்கரேஷனுக்காக செர்ரி மேலே வச்சுருக்கீங்க. டேஸ்ட் ரொம்பவே யம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.